ஹலோ கைஸ். இன்னும் இல்லாமல் மேஜிக் அகாடமிஸ் ஜீனியஸ் பிளிங்கர் மான்வாவோட எபிசோட் 6 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறது முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணிங்க, அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஓவரால் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் எப்படியோ ஃபைனலாக வந்து யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் ஆகிட்டேன். எனக்கு திருப்பியும் ஒரு ஹை ஸ்கூலராக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி வியடாக தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை, இந்த பாக்கெட் வாட்ச் இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா இது வந்து ஸ்டெல் அகாடமியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் பையனாக கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஒரு பெரிய இடத்த ஆள்னு காட்டுறதுக்காக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும், உங்களை பெட்டராக ட்ரீட் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் வந்து பையனாக சொல்கிறாங்க. இது யூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ நம்மளோட எக்ஸாமினர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு எல்லாருமே வந்து உங்களோட சீட்டில் உட்காருங்க. இப்போலேருந்து நம்ம வந்து நம்மளோட எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களோட சப்ளைஸில் நீங்கள் வந்து ரைட் பண்ண ஆரம்பிங்க. கிளாஸஸ்லாம் வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணால் பெர்மிஷன் வந்து கேட்கணும். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமா வந்த உடனேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். ஸ்டெல் அகாடமியோட கரிக்குலம் வந்து எப்பயுமே ரொம்பவே மோசமாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இது வந்து ஒரு கிளாஸ் ஆர்கனைசேஷன் எக்ஸாம். இது வந்து லைக் எப்படின்னா ஒரு பிளேஸ்மெண்ட்காக நீங்கள் எந்த கிளாஸ்க்கு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் தான் வந்து முடிவு பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு. என்னை நம்புங்க, சீரியஸாக இதுக்கு மேலே வர எபிசோடு எல்லாம் தரமாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இது என்ன டீம் என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியலையாடான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு லிட்டரலாக புரியல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் அந்த கிளாஸ் பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் பற்றி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த கிளாஸ்க்கு போவீங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். லைக் இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், லைக் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரியே இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். பட் இந்த இடத்துல மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கிளாஸ்க்கு வந்து போவாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1141வது ஸ்டூடெண்ட்டாக தான் போவேன். எப்படியும் எஃப் கிளாஸ் தான் எனக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி முடிவே பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து தெரியும். அப்போ வந்து மாயாசியங்க வந்து பார்க்கும்போது அவன் வந்து ரொம்ப போரிங்காக வந்து உட்காந்துருக்கான். அவனும் அதே மாதிரி தான் போலன்ற மாதிரி பார்த்தா எக்ஸாம் பேப்பர் ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஃபினிஷே பண்ணிட்டான். அவனுக்கு வாழ்கிறதே போரிங்காக தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலாக மாயாசியங்களோட கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது தான். அவனுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஏன்னா அவன் ரொம்பவுமே இருக்கிறதுலே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராடக்ட்ன்றதுனால அவனுக்கு எல்லா வேலையுமே பயங்கர ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். அவனுக்கு வாழ்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா போரிங்காக தான் இருக்கும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா லைக் அவனுக்கு இருக்க அந்த ஜீனியஸ் பிரெயினும் அந்த டேலண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையே அவனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக மாற்றி வச்சதா வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் ஆக்ட் பண்ணுறது ஃபீமேல் லீடை பொறுத்து தான் இருக்குது. மாயா சிங் வந்து நல்லவனாக மாறுறானா இல்லை ஈவலாக மாறுறானான்றது ஃப்ளேம் கையில் இருக்குன்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சிம்பாலிக்காக சொல்கிறான். அதுவும் இல்லாமல் ஃப்ளேம் மேலே தான் வந்து மாயா சிங் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கும் போது இப்போதைக்கு நான் இப்படியே விட்டுனா கண்டிப்பாக என்னை வந்து போட்டு தள்ளுவானுங்க, அதாவது என்னை வந்து எக்ஸ்பெல் பண்ணுவானுங்க, அகாடமி விட்டு வெளில அனுப்பிச்சிடுவானுங்க. நான் வேறு எதனா பண்ணணும், இல்லை வெயிட் பண்ணுங்கள், என்னால் இந்த இடத்துல புல்புல் கிளாஸஸை யூஸ் பண்ண முடியுமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே இதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு எடுக்கிறான். அப்போ எக்ஸாமினர் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு தம்பி என்னப்பா இது கிளாஸுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பையனாக கேட்குறாரு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கிளாஸஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னா முதல்ல பெர்மிஷன் கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி நான் சொல்லும் போது அவர் வந்து பையனா அந்த கிளாஸ் வந்து வாங்கி நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. ஐயோயோ முடிஞ்சிரா கதைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்போம். இதில் வந்து மேஜிக் எதனா ரிலீஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து செக் பண்ணிட்டு இருப்பார். மானாலி இங்கே இருந்துச்சுன்னா தலைவன் கதை முடிஞ்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும் போது அதில் எந்த மானவ லீக் ஆகாது, ஜஸ்ட் மிஸ்டாக நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிருவான். சரிப்பா நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ, பட் நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த புல்புல் கிளாஸஸை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணோன்னே அவனுக்கு வந்து இந்த ஆன்சர்ஸ்லாம் தெரியுது. ஓகே இது ஒரு பெரிய ஜாக்பாட்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல கண்டிப்பாக நான் ஒரு நல்ல கிளாஸ்க்கு போக முடியும், எஃப்க்கு மேலே என்ன இருக்கோ அதுக்கு போக முடியும், அதாவது டி கிளாஸ் அந்த மாதிரி போக முடியும்னு அவன் சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து எக்ஸாம் வந்து முடிஞ்சிருதா, அவங்களோட பேப்பர்ஸ்லாம் வந்து திருப்பி கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ ஸ்பெல்லு போடுறாரு போல். அடுத்த செகண்டே எல்லா பேப்பரும் பெஞ்சில் இருந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுது அவர்கிட்டயே. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பான் இல்லையா, அவன் ஜஸ்ட்டு 3 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருப்பான். 3 கொஸ்டினே அவன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஐயோ என்னடா அதுக்குள்ளே வாங்கிட்டீங்கன்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவார். எப்படி இவன் 3 கொஸ்டினுமே எழுதுறான்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அந்த கிளாஸஸை திருவி கொடுறான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸஸை வாங்கி செக் பண்ணுறாரு. இதில் எதுவுமே தெரியல, நான் சீக்கிரமாக போய் டாக்டர் கிராண்ட் கிட்ட கொடுத்து பார்க்குறேன்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஏன்னா ஒன்றுமே எழுதாமல் உட்காந்துருந்தவன் இப்போ திடீர்னு 3 கொஸ்டின் ஃபில் பண்ணிட்டாங்க இல்லையா.
அதனால் வந்து அவருக்கு பயங்கரமாக டவுட் வந்துடுது. ஸோ இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேயான்ட்டு ஒரு டாக்டர் இருப்பார், அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் கொடுக்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னை பிடிச்சாங்கன்னா கதை முடிஞ்சிடுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே போகிறான். இப்போ அந்த எக்ஸாமினர் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்ன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த இடத்துல ஒரு மேஜிக் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர் இருப்பார், அவரோட பேர் தான் வந்து டாக்டர் கிரேயான். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவார், எதனா மானா இதுவாகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னே இவன் வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணது ஒரு மாதிரி சஸ்பீஷியஸான விஷயம் தான், அவன் வந்து சீட் பண்ணானான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும் போது அவர் வந்து இல்லை அவன் சீட்லாம் பண்ணல, இந்த டூல்லேருந்து எந்த ஒரு மேஜிக்குமே ரிலீஸ் ஆகலை, ஸோ அதனால அவனோட ஓன் எபிலிட்டி வச்சு தான் இதை வந்து சால்வ் பண்ணியிருக்கான், அவனை வந்து நான் லைக் ஃப்யூச்சரில் ரொம்பவுமே பார்க்கறதுக்காக ஆசைப்படுறப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல இருந்து போகிறாரு. சாரிப்பா நான் வந்து அவனை தப்பாக புரிஞ்சுட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நான் உண்மையாகவே சீட் தான் பண்ணேன், பட் ஓகே எந்த இதுலேயே நான் மாட்டல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான், நான் வந்து முன்னாடி போயிட்டே தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ நான் சீரியஸாக சொல்கிறேன், வர எபிசோட்லாம் தரமாக இருக்கும், ஸோ அதனால் பாருங்கள், அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ இன்றைக்கே நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். சரி இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அங்கேருந்து போயிடறானா, இதுக்கு மேலே நான் ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் தான் இப்போ தான் நம்மளுக்கு மெயினான ட்விஸ்ட்டே வந்து காட்டுறானுங்க. என்ன விஷயம்னா அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ப்ரொஃபஸர் லீ ஹான்வுல், நீங்கள் வந்து இந்த இடத்துல நிறைய இயரோட ஃப்ரெஷ்மேன்ஸோட பேப்பர்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸோ நீங்கள் இதில் நிறைய ஸ்பெஷலான மென்ஸ்லாம் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுதான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும் போது ஆமாம் டெஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. மோஸ்ட்டாக லைக் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபயர் கிளாஸ் மேஜிக்லேருந்து அந்த ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆள் தான் நம்மளோட ஹாங் பியோன். ஸோ அவங்களுமே இந்த இடத்துல வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா லைக் க்ரௌன் பிரின்சஸ் ஸ்கேல்வன் எம்பையரோட க்ரௌன் பிரின்சஸான ஜெரமி ஸ்கேல்வனும் இந்த இடத்துல வந்திருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் டவரோட ஒரு சக்ஸஸர், அதாவது இருக்கிறதுலே கிரேட்டஸ்டான ஒரு மேஜிக் டவர் இருக்கும், அந்த டவரோட சக்ஸஸர் தான் வந்து இந்த ஹாய் வான் ரியாங். ஸோ இந்த வைலட் ஹெட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்வனோட ஜெரமி ஸ்கேல்வன் இவரோட பேர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறாள். ஸோ அடுத்து வரவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வான் ரியாங். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் டவரோட சக்ஸஸரு. ஸோ இதனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹார்டஸ்டான கொஸ்டின்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இவர் வந்து சொல்கிறாரு, இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே நினச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸாக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் நாங்கள் வச்ச ட்விஸ்ட்டே வந்து வேறு. ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுல ரொம்பவே கஷ்டம், கிட்டத்தட்ட ஆர்டினரியாக படித்தவனால சால்வே பண்ண முடியாது. இந்த 3 கொஸ்டினோட இன்டென்ஷனே வந்து யாருமே சால்வ் பண்ணக்கூடாதுன்னு தான். இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப நேரம் உட்கார வச்சு பைத்தியமே பிடிக்க வச்சிரும். பட் இந்த கொஸ்டின்ஸையும் ஒரு சில பேர் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணியிருப்பான், அதுக்குள்ளே அவர் வந்து வாங்கிட்டு இருப்பார். ஸோ கிட்டத்தட்ட 1141 ஸ்டூடெண்ட்ஸில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளாங்காக விட்டாங்க. இதை அட்டன் பண்ணவங்க மீதி அட்டன் பண்ணவங்க எல்லாம் தப்பாக தான் எழுதியிருப்பாங்க. 3 பேர் தான் அந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக எழுதியிருப்பாங்க. ஒன்று மாயாசியங், அவன் வந்து ஒரு ப்ராடிஜி. அடுத்து ஃப்ளேமு, ஸோ அவங்க வந்து பிரின்ஸிபலோட ரெக்கமெண்டேஷன் மூலிமா வந்த ஒரு காமனரு. அடுத்து அங்கே இருக்கிறது பேக் யூஸ்ன்ற சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, சீரியஸாகவே இதெல்லாம் இவன் வந்து சால்வ் பண்ணான்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா பேக் யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்டான அட்மிஷன் ஸ்கோர் வந்து வச்சுருப்பான், பட் இவன்கிட்ட வேறு ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் இவன் மேபி ஒரு ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. அப்போ அவனோட ரெஸ்யூம் மாதிரி இருக்கும், அதை வந்து எடுத்து பார்க்கும்போது அவனோட ஸ்பெஷல் எபிலிட்டியில் பிளிங்க்குன்ற மாதிரி சொல்லியிருக்கு. பிளிங்க்கு வந்து அவன் இந்த வயசில் யூஸ் பண்ணுறானா. ஸோ ஓகே, இந்த பையன்கிட்ட வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது, அதை நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பையனாக யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து இந்த வாட்டியும் நான் இதெல்லாம் போய் செக் பண்ணுவான், நான் சிஸ்டம்லேயே முன்னாடிலாம் ஈஸியாக பார்த்துருவேன், இப்போ வேறு வழி இல்லை ரியல் லைஃப்பில் இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேங்க் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் இப்போ வந்து அவங்களோட கிளாஸஸ் வந்து போய் செக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறான். ஸோ எஃப் கிட்ட தான் இருக்குன்னு நினச்சி போய் பார்க்குறான். போய் பார்த்தா என்னடா என் பேர் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு சரி கொஞ்சம் தள்ளுங்க வேறு எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போனான். இது வந்து கிடையாது, இவன் எப்படி எஸ் கிளாஸ்க்குள்ளே போனான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்த்தா பேக் யூஸ்ஃபுல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கிளாஸில் இருக்குது. அவனாலே நம்ப முடியல, என்னடா இதுன்ற சொல்லிட்டு அவன் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். ஸோ அவனால் சுத்தமாக நம்ப முடியல, நான் எப்போ எஸ் கிளாஸ்க்கு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். லைக் எஸ் கிளாஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பயங்கரமான ஒரு ட்ரீம் மாதிரி. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் அகாடமிலே பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கிளாஸ் எஸ்ல மொத்தம் 41 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஒரே கிளாஸ் ரூமில். ஸோ நான் வந்து எஸ் கிளாஸ்க்குள்ள வந்திருக்கேனா, மேபி இது மிஸ்டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் மெயின் கேரக்டர்ஸ்குள்ளே ஓடி போயிடுவேனே, இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது, நான் வந்து எந்த ஒரு சேஞ்சும் எடுத்துகிட்டு வரக்கூடாது இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டு நான் வந்து லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து போயிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஃப்ளேம் ஏதோ பேசுகிற மாதிரி வராங்க, நம்ம ஹீரோ வந்து போயிடும். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பிடிக்கலாம் கைஸ்.
ஸோ லிட்ரலாக இந்த எபிசோடில் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் வந்து இருந்திருக்கும். நம்ம ஹீரோ வந்து F கிளாஸ் நினச்சா S கிளாஸில் இருக்கான், கிட்டத்தட்ட டாப்பான கிளாஸு. அதுவும் இல்லாமல் இவன் நினைக்காத நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. ஃப்ளேம் வேறு வந்திருப்பா, எதுக்கு வந்திருப்பான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட்டோட இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நிறைய எபிசோட் அப்லோட் பண்ணலாம் நம்ம சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து வச்சுருக்கேன். அது எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் சீக்கிரமாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் வரலனாலும் சேனல் கூட செக் அவுட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.